ஓம் ஸ்ரீ மாத்ரி ராமகிருஷ்ண ஹரி. ஏக்நாத் மகாராஜோடைய சரித்திரம் பார்த்துட்ருக்கோம். பைத்தனில் 15th செஞ்சுரியில் ஏக்நாத் மகாராஜ் பிறக்கிறா. பானுதாசருடைய கொள்ளு பேரன். ஏற்கனவே நான் பிரதிஷ்டானபுரம் அதுதான் பைத்தன் இப்போ கூப்பிட்டுட்ருக்கோம். அதை பற்றின விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஒரு தடவை ஞானேஸ்வர் மகாராஜ் அங்கே பைத்தனில் போய் பண்டிதர்களை பார்க்கும்போது சொன்னேன். சஹஸ்ர போஜனம் இன்னமும் அங்கே நடந்துகிட்ருக்கு. நிறைய சாஸ்திரம் தெரிஞ்ச வேதம் தெரிஞ்ச வைதிகா இன்னும் அங்கே இருக்கா. நிறைய பேர் இருக்கா. ஏக்நாத் மகாராஜ் ஒரு எப்படின்னா ஒரு கற்பூரம் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சுப்பா. அவ்வளோ ஒரு ஞானம் சின்ன வயசுலேருந்தே. இப்போ நிறைய பாராயணம்லாம் சின்ன வயசுலேயே கேட்பாள். அதுவும் கேட்குறது மட்டும் இல்லாமல் அந்த பாராயணம் சொல்கிறவாள் 1000 கேள்வி கேட்பாள். அப்போது ஒரு தடவை ஒரு பாராயணம் ஒருத்தர் பண்ணிகிட்டுருக்கா. அப்போ கேட்குறா உட்காந்துண்டு குழந்தை கேட்குறது ஏக்நாத் மகாராஜ். அப்போது அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறா. அவர் சொன்னார், நான் வெறும் பணத்துக்காக தான் நான் பாராயணம் பண்ணுறேன், என்னோடய உத்தியோகம் அது அப்படின்னு. உனக்கு சின்ன வயசுலேயே இவ்வளோ ஞானமாக இருக்கே, நீ ஜனார்தன மகாராஜை போய் பாரு, நீ ஒரு குரு கிட்ட நீ எல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை நம்பி கேட்டு குழந்தை அப்போவே நம்பி குரு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துடுறா. அந்த காலத்தில் இந்த ஃபோனு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. போயாச்சு அப்படின்னா திரும்ப வர வரைக்கும் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது ஜனார்தன மகாராஜை தேடி வரா. ஏக்நாத் மகாராஜ் வரார். இப்போது ஜனார்தன மகாராஜுக்கு பார்த்த உடனேயே இவ்வளோ தேஜஸாக இருக்கே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிஷ்யனாக எடுத்துக்கிறான். எடுத்துட்டு ஒன்றுமே சொல்லி கொடுக்கறதில்ல. ஒரு பாடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏக்நாத் மகாராஜ் அவ்வளோ கைங்கரியம் பண்ணுறான். ஏற்கனவே நான் சொன்னேன், ஞானேஸ்வருடைய ஸ்வரூபமாக ஏக்நாத் மகாராஜ் பிறந்திருக்கா. ஏன் அப்படின்னா குருவுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக. அப்போது எப்படி பண்ணுவான்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் ரெடியாக எடுத்து வைப்பா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பா, குளித்த உடனே ட்ரெஸ்ஸை துவைப்பா, காலை மத்தி விடுவா, விசிறி விடுவா. அந்த மாதிரி அப்படி பார்த்துண்டா ஜனார்தன மகாராஜுக்கு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ அழகாக இந்த குழந்தை இப்படி பார்த்துக்கிறதே அப்படின்ட்டு. அப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஒரு பைசா காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தேடினா அந்த கணக்கு கிடைக்கணும் அப்படின்றது ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக மண்டையை பிச்சுண்டு எப்படிடா எங்கே போச்சுன்ட்டு அப்புறம் கண்டுபிடிச்சா. அப்போது ஜனார்தன மகாராஜ் நீ இதை உன்குள்ளே தேடு அப்படின்னு சொன்னான்னு ஒரு கதை நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு வியாழக்கிழமையும் ஜனார்தன மகாராஜ் தத்தாத்ரேயரை ஆராதனை பண்ணுவாள். பூஜை பண்ணி தியானம் பண்ணி தத்தாத்ரேயர் ஜனார்தன மகாராஜுக்கு காட்சி கொடுப்பாள். ஒரு வியாழக்கிழமையும் காட்சி கொடுப்பாள். அப்போது அவருக்கு தோன்றது, ஒரு தடவை தத்தாத்ரேயர் காட்சி கொடுக்கும்போது சொல்கிறா, என்னுடைய குழந்தை என்னுடைய சிஷ்யன் ஏக்நாதன் இருக்கான், அவன் இன்னைக்கு ஒரே ஒரு தடவை நீ காட்சி கொடு அப்படின்னு. தத்தாத்ரேயர் சொல்கிறார், சரி நான் காட்சி கொடுக்குறேன் அப்படி. ஏக்நாதன் என்ன பண்ணுறான், துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஆத்தங்கரைக்கு போய் நல்லா துவச்சிட்டு வரும்போது பார்த்தா ஒரு மரம். அந்த மரத்தில் ஏகநாதா ஏகநாதா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குறது. உடனே திரும்பி பார்த்தா தத்தாத்ரேயர் காட்சி கொடுக்குறார். ஆனால் ஏகநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்றுமே ஒரு எந்தவித ஒரு இதுவுமே இல்லை, பாவமும் இல்லாமல், எந்தவித எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் கிளம்பி வந்துடுறா. இங்கே ஜனார்தன மகாராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏகநாதன் வருவான், அப்படியே தத்தாத்ரேயர் காட்சி கொடுத்ததை என்கிட்ட அப்படி பரிமாற்றம் பண்ணுவான், எவ்வளோ சந்தோஷம் அடைய போகிறான் அப்படின்னு இவர் உட்காந்துட்ருக்கார் அவனோட வருகைக்கு. ஏகநாதன் வந்துட்டு அந்த தோச்ச துணியெல்லாம் ஒன்றா குடியில் உணர்த்தினான். ஒன்றுமே சொல்லலை ஜனார்தன மகாராஜ்கிட்ட. அப்போது ஜனார்தன மகாராஜ் தத்தாத்ரேயரை கேட்குறார், நீ காட்சி கொடுத்தியா இல்லையா? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நீ வேற, நானே பயங்கர ஷாக்கில் இருக்கேன். அவன் என்னை பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டான்.
நான் ஒரு பகவான் இவ்வளோ அழகாக தரிசனம் காட்டுறேனே அவனுக்கு, அவன் என்னை ஒரு கும்பிடு கூட போடலை, அவன் பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு போயிட்டானே, ஒருவேளை நான் தான் தத்தாத்திரேயன்னு அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு பகவான் வந்து ஒரே குறப்பட்டுக்கிறார். அப்போது ஜனார்தன் மகாராஜ் வந்து ஏக்நாதர்கிட்ட கேட்குறா, இன்றைக்கி என்ன நடந்ததோ, நீ யார் பார்த்த அப்படி. நாளைக்கு பார்ப்போம் ஏக்நாத் மகாராஜ் அதுக்கு என்ன விடை சொல்கிறா, எவ்வளோ அழகான ஒரு அர்த்தம் அதில் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.